ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், 8 month 1 year 6 month நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், என்ன ரீசன் தெரியல, எனக்கு டிலே ஆகுது அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க. இப்போ ஒரு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகணும், அதாவது கருத்தரித்தல் நடக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்மளோட கருமுட்டையும் ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஏதாவது ஒரு குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னாலுமே ஏதாவது அந்த ப்ரெக்னன்சிக்கு டிலே ஆகும். ஸோ நம்மளோட கருமுட்டையை நம்ம குவாலிட்டியாக வச்சுக்கணும். அதுக்கு அது மெயின் ரீசன் அதுவாக கூட இருக்கலாம். அதனால் கண்டிப்பாக அதுக்கு என்னென்ன உணவுகள் நான் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நிறைய உணவுகள் இருக்குது, பட் நான் சொல்கிற இந்த உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக நான் கம்மியாக தான் சொல்ல போகிறேன். நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது எப்போ ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பீரியட்ஸ் ஆகி 2-3 days, அதாவது 3 days 4 daysலேருந்து தான் உங்களோட கருமுட்டை வளர ஆரம்பிக்கும். அடுத்த கருமுட்டை வளர ஆரம்பிக்கும். அதுலேருந்து ஓவலேஷன் டேட் வரைக்குமாவது நீங்கள் கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க. இல்லை என்னால் நான் கன்சீவாக இருக்கிற வரைக்கும் என்னால் கண்டினியூ பண்ண முடியும்னாலும் நீங்கள் கண்டிப்பாக இதை கண்டினியூ பண்ணுங்கள். பண்ணக்கூடாதுன்னா எதுவும் இல்லை, பட் கண்டிப்பாக நீங்கள் ஓவலேஷன் வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணுங்கள். அதாவது நான் சொல்கிறத நீங்கள் இப்போ கொஞ்ச நாள் நான் 1 month ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு எதுவும் ரிசல்ட்டு கிடைக்கல அப்படின்னா அது கிடைக்காது. சில பேருக்கு 1 month ஆகும், சில பேருக்கு 2 month ஆகும். நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 3 month 4 month நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களோட கருமுட்டையோட அந்த நம்ம சத்துக்கள் உள்ளே போய் கருமுட்டையோட வளர்ச்சி நல்லா நடக்கும். அது கொஞ்சம் டிலே ஆகக்கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இதை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நடக்கும். ஸோ இப்போ நான் என்னென்ன உணவுகள்னு பார்க்குறேன். முக்கியமானது பார்த்தீங்கன்னா எல்லாமே முக்கியமானது தான். இதில் நான் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய லெமன், ஆரஞ்சு அண்டு மாதுளை, இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீங்கள் டெய்லி ஜூஸாக போட்டு குடிங்க, இல்லை நீங்கள் பழமாக சாப்பிடுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஜூஸாக குடிக்கிறத விட பழமாக சாப்பிட்றதா முழுமையாக நம்ம உடம்புக்குள்ள போய் சேரும். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் ஜூஸாக குடிக்கிறதுக்கு பழமாக சாப்பிட்டுக்கோங்க. அதாவது மாதுளை, ஆரஞ்சுலாம் பழமாகவே சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு நீங்கள் ஆரஞ்சு சாப்பிடுங்க, இன்னொரு நாளைக்கு மாதுளை, ஒரு நாளைக்கு லெமன் ஜூஸ் அந்த மாதிரி போட்டு குடிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காராமணியில் நீங்கள் நிறைய ஃபோலிக் ஆசிட் இருக்குது. அதையுமே நீங்கள் நல்லா மார்னிங் ஈவினிங் சாப்பிட்டீங்கன்னா மார்னிங் ஊற போடுங்க. மார்னிங் சாப்பிட்றதா ஈவினிங் ஊற போட்டு நல்லா அவிச்சிட்டு அதை சாப்பிடுங்க. கடலை சாப்பிடுங்க, பச்சை பயிறு சாப்பிடுங்க. இதில் எல்லாத்துலேயுமே ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. நம்மளோட கருமுட்டையோட வளர்ச்சிக்கு ஃபோலிக் ஆசிட்டுமே ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எதையுமே என்னால் டெய்லி காராமணி நான் சாப்பிட முடியும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க. இல்லை என்னால் மாற்றி சாப்பிட்றேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பயிர் வகைகள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. நீங்கள் பயிரை அவிச்சு சாப்பிட்றத விட என்னை கேட்டால் நீங்கள் முளைக்கட்டி சாப்பிட்றப்போ தான் அதில் பெனிஃபிட் நிறையா இருக்குது. ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் முளைக்கட்டி கூட நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல, என்னால் சுத்தமாக சாப்பிட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை அவிச்சு சாப்பிடுங்க. நீங்கள் அது உங்களோட விருப்பம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீரையுமே ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஓவலேஷன் வரைக்கும் கீரையை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியுமா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணிங்க. வாரத்தில் 3 நாள் நம்மளோட உணவில் கீரை இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ எந்த கீரைனாலும் நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச கீரை என்ன கீரைனாலும் நீங்கள் நல்லா வாரத்தில் 3 நாள் 4 நாள் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எள்ளுமே ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. நிறைய பேர் எள்ளு சாப்பிட்டா எனக்கு பீரியட்ஸ் ஆகிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அது சாப்பிட்டாலும் பீரியட்ஸ் ஆகவே ஆகாது. நீங்கள் நம்பிக்கையோட கண்டிப்பாக நீங்கள் எள்ளை நல்லா வறுத்து சாப்பிட்லாம், ஊற வச்சு சாப்பிட்லாம், பொடி செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட்டு தான் கிடைக்கும். நீங்கள் பயப்படாமல் சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு எள்ளுனால அந்த மாதிரிலாம் எதுக்குமே நடக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாழைப்பழம் தான் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் செவ்வாழைப்பழம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே செவ்வாழைப்பழமே ஓவலேஷன் வரைக்கும், நான் சொல்கிற எல்லாமே உங்களால் முழுசாக கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னாலும் கண்டிப்பாக ஓவலேஷன் வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மட்டன், சிக்கன் இதெல்லாம் கூட ரொம்ப நம்மளால டெய்லி வாங்கி சாப்பிட முடியாது இல்லையா அதெல்லாம். ஸோ அதாவது நட்ஸு, வால்நட்டு இதெல்லாம் எல்லாரெல்லாம் நம்மளால் வாங்கி சாப்பிட முடியாது. அதனால நான் சொல்கிற இதுக்கு முன்னே சொன்ன உணவுகள் கண்டிப்பாக எல்லாரையுமே வாங்கி சாப்பிட முடியும், டெய்லி கண்டினியூ பண்ண முடியும். ஸோ உங்களால் எது நீங்கள் கண்டினியூ பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்க.
அவள் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அவள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.